தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேகதாது அணை தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகத்துக்கு செல்கிறார் அப்படின்ற தகவல்கள் கசிய ஆரம்பிச்சதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய வேளாண் சங்கங்கள், அது எப்படி தமிழ்நாடு சார்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவாங்க, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகமாக அமையுமே, முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது யார் அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக கர்நாடகத்துக்கு போறார்னா இது எப்படி தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமையும்? இந்த பேச்சுவார்த்தையோட பின்னணி என்ன? இந்த மேகதாது அணை தொடர்பான இந்த முயற்சிகள் என்பது அடுத்த கட்டத்திற்கு என்னவாக நகர்ந்திருக்கிறது? இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறாரா? கர்நாடகத்துக்கு நேரடியா போயிட்டு தமிழ்நாட்டுடைய இந்த விவசாயிகளுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து வரப்போகிறார். இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிகளாலையும் எந்த அரசாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பண்ண போறாரு. நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போக போறாரு, அப்படி கர்நாடகத்தையும் மிரட்ட போறன்ற அளவுக்கு இந்த செய்திகளை யாரு வெளியிட்டான்னு பாத்தீங்கன்னா, அபிஷியலா தமிழ்நாடு அரசால இந்த செய்தி வெளிவந்துச்சான்னு பாத்தீங்கன்னா, அப்படி அவங்க எந்த விதமான அபிஷியலான நியூஸும் வெளியிடல. முதல்ல இதை வெளிப்படையாக சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகதாது அணை தொடர்பான விஷயமா இருக்கட்டும், இல்ல காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாடோட நிலைப்பாடு என்பது ரொம்ப உறுதியாக இருக்கு. தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். இது தொடர்பாக பார்த்தோம்னா, வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துல ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நேரடியாக போயிட்டு தமிழ்நாட்டிற்காக அவர் பேச போறாருன்ற மாதிரி முதல்ல இவரு தான் பேட்டி மூலமாக சொல்றாரு. இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அப்புறம் விவசாய சங்கங்கள் எல்லாருமே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன எதிர்ப்பு, எதனால எதிர்ப்புன்றதை நான் சொல்றேன். ஆனா இந்த அறிவிப்புக்கே ஒரு சண்டை இந்த கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு. முதல் நாள் பார்த்தோம்னா கரெக்டா இந்த 24ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் இந்த தகவலை சொல்றாரு. 25ஆம் தேதி பார்த்தோம்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை விஷயமே கொண்டு போய் கேட்கிறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சிஎம் போறேன்னு சொல்றாங்களே, இதை குறித்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லையே, கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு. அவர் போலன்ற மாதிரி சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் அபிஷியலான நியூஸ் எல்லாம் கிடையாதுங்க, இப்படி ஒரு செய்திகள் வெளியே வருதுன்னா அவர் கர்நாடகத்துக்கு போறான்னா முதலமைச்சர் மட்டும் தான் அதை வெளியிடுவாரு, இப்படி எல்லாம் நியூஸ் வெளியானுச்சுன்னா அதெல்லாம் உறுதியான தகவல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இதை வெளியிட்டது ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டரோ தாவேகா நிர்வாகியோ சொல்லல, தமிழ்நாட்டுல முக்கிய பொறுப்பா இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி நாங்க உறுதியான தகவலா எடுத்துக்க முடியாது? இப்ப நாலு பின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உறுதியான தகவல்கள் இல்லைன்னு சொல்லி நம்மளால எப்படி எடுத்துக்க முடியும்? இப்படி வினோத் அவர்கள் சொல்றாரு. அப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு. அடுத்ததான் நிர்மல்குமார் இன்னொருத்துக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தகவல் எல்லாமே வெளியாயிடுச்சுன்னா முதல்வரோட அலுவலகம் தான் வெளியிடும்னு சொல்றாரு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பாருங்களேன், ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டுது. இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்குமே அந்த கம்யூனிகேஷன் கேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் போறாரா போலையா, இல்ல ஒரு தகவல் வெளியாது, இதை ஒரு வேளாண் துறை அமைச்சர் வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல. மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது உறுதியான தகவல்லாம் இல்ல, நான் சொன்னா மட்டும் தான் நீங்க நம்பணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னா மட்டும் தான் நம்பணும். அதையும் அவர் எப்படி சொல்வார்னா, ட்வீட் மூலமா சொல்வாரு. தாவேகாவோட ஐடி விங் பேஜ்ல ஒரு 4 லைன்ல ஒரு அறிக்கை வெளியாகும். சோ அதை வச்சு மட்டும் தான் உறுதியான தகவலை எடுத்துக்க முடியும். துறை சார்ந்த அமைச்சர் ஒரு தகவலை சொல்றாங்கன்னா அது உறுதியான தகவல் இல்ல. சோ இந்த செய்தி வெளியே வந்தது விதமே பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. ஒரு அமைச்சருமே ஒரு தகவலை சொல்றாங்க. சரி, இதை விட்டு வெளியே வந்த அப்புறமா பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. எதற்காக எதிர்கட்சிகள் எல்லாருமே இதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஒருத்தரா பார்த்தோம்னா அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இது தமிழ்நாட்டிற்கே பாதகமாக அமையும், முதல்ல எதுக்குங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேட்கிறார். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்த காவிரி இந்த மேகதாது அணை பிரச்சனை என்பது இப்ப வந்த பிரச்சனையா? இதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்காக இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம நடுவர் மன்ற நீதிமன்றமா இருக்கட்டும், இல்ல உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய அரசா இருக்கட்டும், எல்லாரோட தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் என்பது வரணும், அவங்க கொடுத்துதான் ஆகணும். இதுதாங்க சட்டமே கொடுக்கக்கூடிய அந்த தீர்வு என்பது. இதை தாண்டி எதற்கு நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகணும்? இது பாதகமான ஒரு செயல்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்றாரு. ஏன் அப்படி தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமையும்னா, இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாரு. இப்ப முதலமைச்சரை பார்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். இறுதியா அவர் பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க
நாங்க வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் கிட்ட நாங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், கண்டிப்பா நாங்க அணைய கட்டியே தீர்வோம்னு சொல்லிட்டாருன்னா இது தமிழ்நாட்டிற்கு பாதகமா இல்லையா? ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதையும் தாண்டி நாங்க கட்டுவேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா டி.கே. சிவகுமார் அவர்கள் துணை முதல்வர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எங்க தயவால தான் அங்க தாவேக்காவோட ஆட்சி நடந்து முடிக்க போகுது, அதனால நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது என்னங்க மேகதாது அணை எதுனா கட்டுறாங்க, இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே காவிரி ஆறு பாயுதுன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நீரை வந்து நாங்க தடுத்து மேகதாது அணையை கட்டுவோம்னு சொல்லி கர்நாடகத்தினர் சொல்றாங்க. இதன் மூலியமாக ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரை வந்து அவங்க ஒழுங்கா தர மாட்டாங்க. அணையும் கட்டிட்டா ஒவ்வொரு துளி நீருக்குமே நம்ம கர்நாடகத்தில போய் கெஞ்ச வேண்டிய நிலை என்பது ஏற்படும். இதுக்கு அவங்க சட்டத்துக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த காவிரி நீர் என்பது 2 பேருக்குமே உரிமையான ஒரு விஷயம் தான், அதை தரமாட்டேன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அன்புமணி அவர்களும் கேட்கிறார். இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் யாருமே இதை விமர்சிக்க மாட்டாங்களா? இதையும் தாண்டி தாவேக்காவோட ஆதரவு கட்சிகள் இதை கேட்க மாட்டாங்களா? எதிர்கட்சிகளோட விமர்சனம் என்பது வேற, ஆனா இவங்க ஆதரவு கொடுக்க போயிருக்காங்க. முக்கியமாக இடதுசாரிகள் பேச மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு முன்னெடுத்து வந்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த நிர்வாக திறமையின்மைய விமர்சிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி விசிகா மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உடைக்கும் விதமாக இன்னைக்கு வன்னியரசு அவர்களே இதை பத்தி பேசியிருக்காரு. எதற்காகங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்? சட்டமன்றத்துல தீர்மானம் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம், அந்த தீர்மானமே போதும்னு சொல்லி வன்னியரசு அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நம்ம வீரபாண்டியன் அவர்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இது பேச்சுவார்த்தை எல்லாமே இயற்கைக்கு புறம்பான ஒரு சூழல்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த எல்லா விமர்சனங்களையுமே தாண்டி எதற்காக இந்த விமர்சனம் என்பது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஆல்ரெடி எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், அது என்னோட உரிமை, அதற்கு அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க, இதை சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவங்க இடத்துக்கே போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம் என்றா இது தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு அடிபணிந்து போகிறதா? இது என்ன ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லிதான் இவங்க தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எதற்காக பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? நம்ம எதுக்கு அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும்? உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே நம்மளுக்கு ஆதரவா இருக்கு, நீங்க எதற்காக வரிந்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க அப்படின்றதுதான் இவங்களோட கருத்தா இருக்கு. அடுத்ததான் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர் அவங்களோட ஒரு கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பயிர் கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க, அதையும் நீங்க செஞ்சு முடிக்கல, எங்களை ஏமாத்திட்டீங்க. சரி, அது ஒரு புறம் இருக்க, கரண்ட்டும் கரெக்டா வர மாட்டுது, எங்களால விவசாயம் பண்ண முடியல, பைப்ல தண்ணி எடுக்க முடியல, அதுல உங்க பிரச்சனையா இருக்கும். சரி, ஓகே, இது நிர்வாக பிரச்சனை. அதையும் தாண்டி உரிமை பிரச்சனைக்கு இது வந்து நிக்குது. காவிரியில தண்ணியை திறந்து விட மாட்டாங்க. இந்த ஜூன் மாசம் பார்த்தோம்னா குறுவை நீர்க்காக அந்த குறுவை சாகுபடிக்காக அவங்க தண்ணி திறந்து விடணும், அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க கேட்க கூட மாட்டீங்க, எதுக்காக திறக்க மாட்டீங்கன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. இது எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அந்த காஞ்சு போன பயிர்களை கொண்டு அதை எரிச்சு விவசாயிகள் கண்ணீர் மல்க அவங்க போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பேச்சுவார்த்தைக்கு போவது என்பது டி.கே. சிவகுமார் அவர்கள் உங்களை வக்கிர புத்தியோட தான் கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையுமே அடிப்படையான ஒரு கேள்வி என்பது, பேச்சுவார்த்தைக்கு நீங்களா போறீங்களா, அவங்க கூப்பிட்டாங்களா? இதுதான் வந்து யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு செய்தியா இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்கன்னா டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒண்ணு கூப்பிட்டுருக்கணும், வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டுருக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு சார்பாக இவங்க போய் கேட்டிருக்கணும். இப்ப யார் இந்த பேச்சுவார்த்தையை ரெடி பண்றா? இப்ப டி.கே. சிவகுமார் அவர்கள் அழைத்தார்கள்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவர் இப்ப வேளாண் சங்கத்தை சார்ந்த பி.ஆர். பாண்டியன் வக்கிர புத்தியோட அழைக்கிறாருன்னு சொல்றாரு. என்ன அந்த வக்கிர புத்தி, ஏதாவது அவர் குறிப்பிட முயல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் ஒரு இம்மெச்சூர் பொலிட்டீஷியன், அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்ல, அரசியலே தெரியாதுன்னு சொல்லிதான் தொடர்ந்து விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இப்படி நீங்க அவரை வந்து ஒரு பொலிட்டிஷியனா பாக்குறத தாண்டி அவரை நீங்க இம்மெச்சூரா பாக்குறீங்க. அப்ப நீங்க அவரை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன மனப்பான்மையோட அவர் கூப்பிடுங்க? அவருக்கு என்ன அரசியல் தெரியும், கொஞ்சம் மிரட்டினா அவங்க தமிழ்நாடு அடிபணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மனநிலையை தான் உங்களை கூப்பிடுறாரு. உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டியும் கொடுப்பாரு, நாங்க கட்டியே தீர்வோம்னு சொல்லி. சோ இந்த வக்கிர புத்திக்கு நீங்க அடங்கி போயிடாதீங்கன்ற மாதிரிதான் இவங்களும் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்பு, இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு கர்நாடகத்துல யாரு ஆளுங்கட்சியா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, தாவேகா அரசுக்கு தானா முன் வந்து முதல் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தான். சோ இப்படி நீங்க இது ஒரு பிஜேபி ஆளும் மாநிலமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வர்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமான நடைமுறை. ஆனா உங்களோட கூட்டணி கட்சி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸா இருக்கிறாங்க. காங்கிரஸோட இந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா
இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு போல ராகுல் காந்தி அவர்கள். அவர் வரும்போது கூட இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நீங்க நடத்தலாம். இல்லைன்னா டெல்லியிலேயே கூட நீங்க ராகுல் காந்தி முன்னிலையில 2 மாநில அரசுகளும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்படி நீங்க எதுக்குமே ரெடி இல்லாம இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட கூட்டணிக்குள்ள என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு? சரி, இது நீங்க ராகுல் காந்தி வரையுமே போகாம விட்டாலுமே தமிழ்நாட்டோட காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க? மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செங்கலை கூட நாங்க எடுத்து விட மாட்டோம்ன்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. ஆனா பிரியர் கார்கே என்ன சொல்றாருன்னா, மாணிக்கம் தாகூரோட கருத்து என்பது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அப்போ மாணிக்கம் தாகூர் வேற, தமிழ்நாடு காங்கிரஸ் வேற. சோ இவங்க காங்கிரஸ்காரங்களும் பேச மாட்டாங்க, அப்ப தாவேக அரசும் பேசாது. விவசாயிகளோட நிலை என்பது என்னவா இருக்க போகுது? ஒரு காலகட்டத்துல எங்க இந்த பேச்சுவார்த்தையில அதுக்கு நீங்க போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைலாம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் அவர்கள் காலத்துல இருந்து, கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து, அடுத்ததா ஜெயலலிதா அம்மா பீரியட்ல இருந்து எல்லா பீரியட்லயுமே இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடத்தப்பட்டிருக்கு. சோ அப்ப எல்லாமே ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. அப்ப எல்லாம் கிடைக்காத தீர்வு என்பது இன்னைக்கு வாயை திறந்து கூட நான் கர்நாடக அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லி பேசாத முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும் இதற்கான தீர்வு என்பது கிடைத்து விடுமா? சோ இதுக்கான ஒரு அறிவிப்பே ஒரு ஒருங்குமுறையில அவங்களால தர முடியல. அதையும் தாண்டி யாரு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சா யாரு போராண்டதே அவங்க சொல்ல. புதிய தலைமுறையில இன்னொரு செய்தி என்பது வெளியாது. டி.கே. சிவகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயக்கம் காட்டுகிறார்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி மூலியமாக நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது? தாவேக அரசு தமிழ்நாடு அரசு போய் கெஞ்சுது, அவர் அதெல்லாம் மாட்டேன் நானே கட்டி தீர்வுன்ற மாதிரிதான் இவங்க ஒரு நியூஸ் கடை போடுறாங்க. சோ இது தொடர்பான உண்மை தன்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறாரா இல்லையா? அப்படி போனாலுமே இதுவரையுமே அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணாத ஒரு சாதனையை இவர் வென்றெடுத்து வரப்போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.